பகுதி 3. ஆண்குறியிலிருந்து கையை எடு, காலுறைகள் மீது வை. ஆண்குறியிலிருந்து கையை எடு, காலுறைகள் மீது வை. இந்தச் சொற்றொடர் 1960 களில் லெஸ்லி தாமஸ் தனது விர்ஜின் சோல்ஜர்ஸ் என்ற புத்தகத்திலும் பின்னர் திரைப்படத்திலும் பிரபலப்படுத்தியதாக நான் நம்புகிறேன். இருப்பினும் அன்று முதல் இது உலகெங்கிலும் உள்ள படைவீரர் அறைகளில் இருப்பவர்களை எழுப்புவதற்கான ஒரு நடைமுறை விடியற்கால அழைப்பாக மாறியுள்ளது. பள்ளியில் எனது பெரும்பாலான லெவல் தேர்வுகளில் சொதப்பிய பிறகு, முக்கியமாக எனது பள்ளி படிப்பை விட எனது பாலியல் அனுபவத்தை மேலும் வளர்த்துக் கொள்வதற்கான தேடல்களில் அதிக ஆர்வம் காட்டியதால் எனது இங்கிலாந்து ஆயுதப்படை வாழ்க்கையின் தொடக்கத்தில் நான் பயிற்சி முகாமில் இருந்தேன். 17 வயதில் பல காரணங்களுக்காக நான் இன்னும் சிறுவன் என்று கருதப்பட்டபோதிலும் இராணுவத்தால் நான் ஒரு வயது வந்தவராக வகைப்படுத்தப்பட்டேன். இதன் பொருள், என்னை போன்ற 15 வயதினர் முதல் 30களின் நடுப்பகுதியில் உள்ளவர்கள் வரை வயது வித்தியாசமுள்ள மற்ற புதிய வீரர்களுடன் நான் சேர்க்கப்பட்டேன். ஆனால் நானோ அந்த நேரத்தில் இன்னும் பாலியல் உறவில் ஈடுபடாத உண்மையில் ஒரு கன்னிப் படைவீரனாக இருந்தேன். வேறு எவரும் வேறுவிதமாக கருதுவதற்கு முன் இல்லை. இதற்கு மாறான கதைகள் இருந்தாலும் அவற்றை என்னால் உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ முடியாது. படைகளில் நான் தனிப்பட்ட முறையில் ஒருமுறை கூட பாலியல் ரீதியாகவோ அல்லது வேறுவிதமாகவோ என் விருப்பத்திற்கு எதிராக எதையும் செய்ய வற்புறுத்தப்படவில்லை, சுரண்டப்படவில்லை. மேலும் இங்கிலாந்தில் பாலியல் உறவுக்கான சம்மத வயது 16 ஆண்டுகள். எனவே இந்த குறிப்பில் விவரிக்கப்பட்டுள்ள அனைத்து பாலியல் தொடர்புகளும் முற்றிலும் சட்டப்பூர்வமானவை மற்றும் பரஸ்பர சம்மதத்துடன் கூடியவை. இராணுவ அடிப்படை பயிற்சி, அது எங்கு நடந்தாலும் வெளிப்படையாகச் சொல்வதானால் படுமோசமானது. அது தீவிரமானது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடூரமானது. இராணுவ வீரனாக இருப்பதற்குத் தேவையான சரியான தகுதிகள் இல்லாதவர்களைக் கண்டறிந்து நீக்குவதற்காகவே அது வடிவமைக்கப்பட்டது. நான் ஒருபோதும் என்னை ஒரு கடுமையான ஆளாகவோ அல்லது சிறிதளவும் அதிரடி வீரனாகவோ கருதியதில்லை. ஆனால் அந்த கடுமையான ஒழுக்கத்தை நான் மிகவும் ரசித்தேன். மேலும் சில விளையாட்டு வீரர்கள் சில நாட்களிலேயே பயிற்சியை விட்டு விலகியபோதும் அல்லது பயிற்சியிலிருந்து நீக்கப்பட்டபோதும் நான் திகைத்துப் போனேன். முதல் சில வாரங்களுக்கு ஓய்வு நேரமே கிடையாது. நாங்கள் விழித்திருக்கும் நேரங்கள் அனைத்தும் கிடங்கிலிருந்து உபகரணங்களை எடுப்பது, வகுப்பறை விரிவுரைகள், அணிவகுப்பு பயிற்சி, ஆயுத அணிவகுப்பு பயிற்சி, மீண்டும் அணிவகுப்பு பயிற்சி, நாங்கள் சரியாகச் செய்கிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள மேலும் அணிவகுப்பு பயிற்சி என்பதிலேயே கழிந்தன. நாள் முடிவில் நாங்கள் தள்ளாடிக்கொண்டே எங்கள் படைவீரர் அறைகளுக்கு திரும்பியபோது கூட, மீண்டும் சுத்தம் செய்வது, மெருகேற்றுவது, தேர்வுகளுக்கு படிப்பது, மெருகேற்றுவது, அணிவகுப்பு அசைவுகளை பயிற்சி செய்வது, மெருகேற்றுவது என மீண்டும் தொடங்குவதற்கே காத்திருந்தோம். தனிமை என்பதே கிடையாது. 18 முதல் 20 வரை பேர் தங்கும் அறைகள், பொதுவான குளியலறைகள், பொதுவான கழிப்பறைகள். நாங்கள் இன்னும் படைமுகாமிலேயே அடைக்கப்பட்டிருந்ததால் உடலுறவு என்பது கேள்விக்கே இடமில்லாத ஒன்றாக இருந்தது. ஆனால் அதுவே எங்கள் உரையாடலின் முக்கிய தலைப்பாக இருந்தது. ஆண்களுக்கான பத்திரிகைகள் அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் வகையில் தாராளமாக கிடைத்தன. இரவில் விளக்குகள் அணைக்கப்பட்ட பிறகு சுயின்பம் நிகழ்ந்தது. அது எங்கள் அனைவருக்கும் தெரியும். சொல்லப்போனால் நாங்கள் அனைவரும் அதைச் செய்தோம். ஆனாலும் இந்த வகையான வாழ்க்கை முறைக்கு நாங்கள் புதியவர்கள் என்பதால் அது பெரும்பாலும் இரகசியமாகவே வைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இராணுவம் அதன் கருப்பு நகைச்சுவைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் பெயர் பெற்றது என்பதால் பிற்காலத்தில் விரைவில் திரும்பி வருகிறேன், நான் சுயின்பம் செய்யப் போகிறேன் என்று அறிவிப்பதில் அது ஒரு புருவத்தை கூட உயர்த்தவில்லை. இந்த வெளிப்படைத்தன்மை பிற்காலத்தில் பல சிவில் சக ஊழியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த ஆரம்ப ஆண்டுகளில் எந்தவொரு ஓரினச்சேர்க்கை நடவடிக்கையும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. நம்ப முடியாத வகையில் 2000ஆம் ஆண்டு வரை குயின்ஸ் விதிமுறைகளின் கீழ் ஓரினச்சேர்க்கை உறவுகள் ஒரு கடுமையான குற்றமாக இருந்தன. குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படலாம், அவமானகரமான முறையில் பணி நீக்கம் செய்யப்படலாம் அல்லது இரண்டும் செய்யப்படலாம். பலர் அவ்வாறு செய்யப்பட்டனர். அந்த காலத்தில் படைகளில் ஓரினச்சேர்க்கை வெறுப்பு இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் வருந்தத்தக்க வகையில் அதுவும் அப்போது உலகின் போக்காகவே இருந்தது. ஆனாலும் என் அனுபவத்தில் குழுப்பணி மற்றும் ஒருவரையொருவர் சார்ந்திருக்கும் உணர்வு எங்களுக்குள் ஒரு பெரிய சகிப்புத்தன்மையை வளர்த்தது. பிற்காலங்களில் கூட வெளிப்படையான ஓரினச்சேர்க்கை சாத்தியமில்லாமல் இருந்தபோதிலும் ஓரினச்சேர்க்கை உறவுகளும் உடலுறவும் நடக்கும் என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்திருந்தோம். அதில் ஈடுபட்டவர்கள் சக ஊழியர்கள் மற்றும் மனிதர்கள். அவர்களுக்கு சுதந்திரமான தேர்வு இருந்தது. எனவே எங்களில் பெரும்பாலோர் சம்பந்தப்பட்டவர்களை அதிகாரிகளிடமிருந்து முடிந்தவரை பாதுகாத்தோம்.
இருப்பினும் தவிர்க்க முடியாமல் சில டைனோசர்களும் நியண்டர்தால்களும் பிரச்சனையை ஏற்படுத்தி வாழ்க்கையை நாசமாக்குவார்கள். நல்ல வேளையாக இப்போது விதிகள் மாறிவிட்டன. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மெதுவாக இழப்பீடு வழங்கப்பட்டது. புலம்பல் முடிந்தது. படிப்படியாக எங்கள் பயிற்சியில் நாங்கள் முன்னேறும்போது எங்களுக்கு அதிக சுதந்திரங்கள் வழங்கப்பட்டன. நாஃபி NEAFI மதுபான விடுதிக்குள் நுழையும் அனுமதி. உள்ளூர் நகரங்களுக்குச் செல்ல அனுமதிச் சீட்டுகள். இருப்பினும் சீருடை அணிவது கட்டாயமாக இருந்தது. இது பெரும்பாலும் உள்ளூர் இளைஞர்களுடன் உராய்வுக்கு வழிவகுத்தது. மேலும் மனைவிகளையும் காதலிகளையும் சந்திக்க ஒரு வார இறுதி அனுமதிச் சீட்டு. இது எங்கள் சுய இன்பக் கற்பனைகளுக்கு தீனி போட பாலியல் வெற்றிகளின் புதிய கதைகளை கொண்டு வந்தது. நாங்கள் அடிப்படை பயிற்சியின் நடுப்பகுதியை அடைந்தவுடன் நாங்கள் உண்மையிலேயே கட்டுப்பாடின்றி விடப்பட்டோம். எங்களுக்கு பேங் பஸ்களில் பேங்க் பஸ்ஸஸ் நுழையும் அனுமதி கிடைத்தது. 1970களின் ஆரம்பத்தில் இங்கிலாந்தின் அடிப்படை பயிற்சி முகாம்கள் கண்டிப்பாக ஒரே பாலினத்தவருக்கானதாக இருந்தன. ஆனால் நாங்கள் மூத்த படைவீரர்கள் ஆனதும் பெண்களுக்கான பயிற்சி முகாமில் இருந்து வந்த பெண் படைவீரர்களுடன் பழக அனுமதிக்கப்பட்டோம். அவர்களில் பலர் பின்னர் இராணுவ செவிலியர் சேவைகளில் ஒன்றில் பயிற்சி பெறச் சென்றனர். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பெண்கள் நிறைந்த ஒரு பேருந்து எங்கள் NEAFIயில் நடக்கும் ஒரு நடன நிகழ்ச்சிக்கு வரும். வியாழக்கிழமைகளில் நாங்கள் NEAFIயின் தளத்திற்குச் செல்லலாம். திரும்பி பார்க்கும்போது இது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது ஆண் மற்றும் பெண் இராணுவ வீரர்களிடையே சமூக பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டது. ஆனால் ஆண்களைப் போலவே பெண்களும் பாலியல் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டிருந்ததால் அந்த பழக்கம் பெரும்பாலும் மிகவும் சமூக ரீதியானதாகவே இருந்தது. கண்ணியம் பேணப்படுவதை உறுதி செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துணை பாதுகாவலர்களாக செயல்பட வேண்டும். ஆனால் பாவம், அவர்கள் இந்த கடமையைச் செய்வதில் மிகவும் அலட்சியமாக இருந்தனர். பொதுவான கருத்துக்கு மாறாக பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு திருமணமான பெற்றோர் இருந்தனர். அவர்களும் மனிதர்களாகவே இருந்தனர். ஆண்களுக்கு இடையே எழுதப்படாத ஒரு போட்டி இருந்தது. அதில் மிகவும் அசிங்கமான பெண்ணுடன் உறவு கொள்பவரே வெற்றியாளர். அந்த விராட் போட்டி மன்னிக்கவும் பெண்களே என்பது இங்கிலாந்து இராணுவ பாரம்பரியத்தின் மற்றொரு கசப்பான நகைச்சுவை அம்சமாகும். பரிசு எதுவும் இல்லை, அணிக்காக தியாகம் செய்த பெருமை மட்டுமே. பெண்களை பொறுத்தவரை மிகவும் இளமையான அனுபவமற்ற ஆணை கவர்வதே போட்டியாக தோன்றியது. அந்த பட்டம் எனக்குச் சரியாக பொருந்தியது. எங்களில் பெரும்பாலானோருக்கு முதல் 2 பயணங்கள் ஒரு ஒத்திகையாகவே இருந்தன. நாங்கள் உண்மையான வீரர்களாக மாறிக்கொண்டிருந்ததால் களத்தை ஆராய்வதற்கானவை அவை. விரைவான கைவேலைகள் பற்றிய சில கதைகளும் ஒரு முழுமையான உடலுறவு பற்றிய ஒரு கூற்றும் கூட இருந்தன. அவர்கள் சொல்வதை சந்தேகிக்க நான் யார்? இருப்பினும் மூத்த பெண்கள் குழு ஒன்று என்னை நோக்கி தலையசைத்து விரல்களைச் சுட்டியதை நான் கவனித்தேன். நான் அந்த இளம் ஆண் போட்டிக்காக எடை போடப்படுகிறேனா? இந்த நேரத்தில் நான் ஒன்றை சேர்க்க வேண்டும். நாங்கள் ஆண்கள் இன்னும் சீருடை அணிய கட்டாயப்படுத்தப்பட்டாலும் பெண்கள் தங்கள் சாதாரண உடைகளையோ அல்லது அலங்கார ஆடைகளையோ கூட அணிய அனுமதிக்கப்பட்டனர். பல பெண்களின் எதிர்கால தொழில்களை கருத்தில் கொண்டால் காமம் நிறைந்த செவிலியர்கள் உடைகள் அணிவது ஒன்றும் அசாதாரணமானதல்ல. அடுத்த வாரம் பெண்கள் முகாமில் நான் வந்தவுடன் அப்படிப்பட்ட ஒரு காமம் நிறைந்த செவிலியர் எனக்கு ஒரு பானம் கொடுத்தார். விருந்தளிப்பவர்கள் முதல் சுற்று பானம் வாங்குவது வழக்கம். முன்னதாக என்னை எடை போட்டுக் கொண்டிருந்த குழுவில் அவளும் ஒருத்தி என்பதை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். ஆட்டம் ஆரம்பம் போல தெரிந்தது. சிறிது நேரம் சும்மா அரட்டையடித்த பிறகு நாங்கள் அவளுடைய மேசைக்கு திரும்பிச் சென்றோம். அங்கே அவளுடைய தோழிகள் மற்றும் என்னுடன் பயிற்சி பெற்ற இருவருடன் சேர்ந்து கொண்டோம். அவர்களும் இன்றிரவு எங்கள் இரையாக இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை எனக்கு எப்போதாவது தெரிந்திருந்தாலும் அந்த காமம் நிறைந்த செவிலியர் பெயர் எனக்கு நினைவில் இல்லை. எனவே இந்த பாவம் பிடித்த பெண்மணிக்கு இந்த கதையின் மீதி பகுதி முழுவதும் அந்த பட்டப்பெயர்தான் மிஞ்சியிருக்கிறது. நர்ஸ்லட் என்னை விட குறைந்தது 5 அல்லது 6 வயது மூத்தவள். அதனால் அவளுக்கு சுமார் 22 முதல் 23 வரை வயது இருக்கும். அவள் அழகாக இருந்தாள், ஆனால் பிரமிக்க வைக்கும் அழகில்லை. அவள் 5 அடி முதல் 5 அடி 6 அங்குலம் உயரம், நடுத்தர உடல்வாகு கொண்டவள். அவள் அணிந்திருந்த செவிலியர் சீருடை போன்ற மேலங்கி அவளது முழுமையான மார்பகங்களை எடுப்பாகக் காட்டியது. அவளது நீண்ட கருமையான கூந்தல் வார்டு தொப்பிக்குள் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது. ஆனால் மருத்துவமனையின் கடுமையான உடை விதிமுறைக்கு எதிரான ஒரு போலி கிளர்ச்சியைப் போல சில முடிகள் அவளது முகத்தின் இருபுறமும் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த மேலங்கியின் தொடையின் நடுப்பகுதி வரையிலான பாவாடை, கருப்பு டைட்ஸ் மற்றும் கருப்பு ஹீல்ஸ் ஆகியவை அந்த தோற்றத்தை முழுமையாக்கின.
நாங்கள் சிறிது மது அருந்தினோம். உண்மையில் மது அருந்துவதற்கு எனக்கு அப்போது வயது போதவில்லை. ஆனால் அதை நாம் விட்டுவிடுவோம். சிறிது நடனமாடினோம். அதில் நான் இன்னும் படுமோசமாகத்தான் இருப்பேன். மேலும் குறிப்பாக ஒன்றும் பேசிக்கொள்ளாமல் அரட்டையடித்தோம். விஷயங்கள் எங்கே செல்கின்றன என்பது எங்கள் அனைவருக்கும் தெரிந்திருந்தது. அதனால் நான் சிறுநீர் கழிக்கச் செல்வதாகச் சொல்லி வெளியே சென்றபோது, வெளியே சென்று கொஞ்சம் புத்துணர்ச்சியான காற்றைச் சுவாசித்து உடலை குளிர்வித்துக்கொள் என்று நர்சி எனக்காக நடைபாதையில் காத்திருந்ததில் எனக்கு ஆச்சரியமில்லை. நாங்கள் NAFI கட்டிடத்திலிருந்து விலகி அவளுடைய தங்குமிடத்தை கடந்து சென்றோம். அது ஆண்களுக்கு முற்றிலும் தடை செய்யப்பட்ட பகுதி என்று அவள் என்னிடம் சொல்லியிருந்தாள். இறுதியில் தளத்தின் மருத்துவ மையத்திற்கு அடுத்திருந்த ஒரு கட்டிடத்தின் பின்னால் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தை கண்டுபிடித்தோம். வெளியே குளிராக இருந்தது. ஆனால் குறைந்தபட்சம் அந்த கட்டிடம் எங்களை காற்றிலிருந்து பாதுகாத்தது. நான் பதட்டமாக இருந்தேன் என்று சொல்வது மிக மிக குறைவான மதிப்பீடாக இருக்கும். 13 வயது பெண் அல்லாத நான் இவ்வளவு அருகில் இருந்த முதல் பெண் இவள்தான். அவளுக்கு நிலைமை புரிந்திருந்தது. நான் கன்னியா? பொய் சொல்வதில் பயனில்லை. ஆம், நான் கன்னியாதான். அவள் காமத்துடன் புன்னகைத்து முன்முயற்சி எடுத்தாள். அவள் என் முகத்தை தன் கைகளில் எடுத்து என் உதடுகளில் முழுமையாக முத்தமிட்டாள். முதலில் மென்மையாக, பின்னர் மேலும் மேலும் ஆக்ரோஷமாக தன் நாக்கை என் வாய்க்குள் திணித்தாள். இன்னும் கடுமையாக முத்தமிட்டபடியே அவள் என் கைகளை பிடித்து தன் ஆடைக்கு மேலேயே தன் மார்பகங்களின் மீது வைத்தாள். அவளுடைய உள்ளாடை நன்றாக பஞ்சு அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மென்மையான வளையும் மேடுகள் என் பிடியில் இருந்தபோதிலும் நான் எவ்வளவு தேடியும் அவளுடைய முலைக்காம்புகளை என்னால் உணர முடியவில்லை. என் பிட்டத்தை பற்றிக்கொண்டு அவள் என் கீழ்ப்பகுதியை தன் உடலோடு சேர்த்து இழுத்து என் விரைத்த ஆணுறுப்பை தன் வயிற்றுக்கு எதிராக அழுத்தினாள். அவள் தன் உடலை என் மீது தேய்த்தாள். அது என் விரைப்பை மேலும் அதிகரித்தது. சில நிமிடங்களுக்குப் பிறகு நான் இன்னும் மிகவும் தயங்கிக் கொண்டிருந்ததால் அவள் முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு பின்வாங்கி தன் மேலாடையின் முன்பக்க பொத்தான்களை இடுப்பில் இருந்த பெல்ட் வரை மெதுவாக கழற்றி பிறகு தன் மார்பக கச்சையை மார்பகங்களிலிருந்து விலக்கி மேலே தூக்கினாள். என்னவொரு மார்பகங்கள்! கட்டிடத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இருந்த பாதுகாப்பு விளக்குகளின் ஒளியில் அந்த இருட்டிலும் கூட அவை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தன என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. ஒரு உண்மையான பெண்ணின் மார்பகங்கள். மார்பக அளவை கணிப்பதில் நான் ஒருபோதும் சிறந்தவனாக இருந்ததில்லை. என் மனைவி இப்போது டபுள் அளவு கொண்டவள். அதனால் கடந்த காலத்துடன் ஒரு தோராயமான ஒப்பீட்டைச் செய்தால் அந்த நேரத்தில் நர்ஸ் ஸ்லட்டின் மார்பகங்கள் ஒரு திடமான அளவாக இருந்திருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். முழுமையான, வட்டமான, கவர்ச்சியானவை. உறுதியாகவும் இல்லை, தொய்வாகவும் இல்லை, சரியாக பொருந்தியிருந்தது. ஆனால் அந்த மார்பகங்களின் மகுடமாக இருந்தது அதன் காம்புகள்தான். அவை பிரம்மாண்டமாக இருந்தன. ஒரு பெரிய ஆணின் கட்டைவிரல் அளவு அடர் ரோஜா நிற காம்பு வட்டங்களில் குறைந்தது 2, இல்லையென்றால் 3 அங்குல விட்டத்தில் அமைந்திருந்தன. நான் அதுபோல ஒன்றை இதற்கு முன் பார்த்ததில்லை. இன்றுவரை மீண்டும் பார்த்ததில்லை. என்னிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டதை நான் செய்தேன். அவள் நீட்டிய மார்பகங்களை என் கைகளில் எடுத்து தலையை குனிந்து முதலில் ஒன்றையும் பின்னர் மற்றொன்றையும் காம்பை என் வாய்க்குள் வைத்து சப்பினேன். அவை வால்நட் போல கடினமாவதை உணர்ந்தேன். அது ஸ்லட்டியிடமிருந்து ஒரு தாழ்ந்த தொண்டை கரகரப்பான முனகலை வரவழைத்தது. நான் அவளது மார்பகங்களை தொடர்ந்து மென்று கொண்டிருந்தபோது நர்ஸ் ஸ்லட் என் கரடுமுரடான சீருடை கால் சட்டையின் ஜிப் பட்டன்களை தடுமாறி திறந்து அதை கீழே இழுக்க முயன்றாள். என் மேலாடைக்கு அடியில் நான் அணிந்திருந்த கட்டாய பிரேஸ்கள் என் கால் சட்டையை சரியாக தொங்கவிட்டிருந்ததால் இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. அவள் என் கால்சட்டையின் திறந்திருந்த ஜிப்பின் வழியாக அதிலிருந்து என் ஆண்குறியை வெளியே எடுப்பதோடு திருப்தி அடைய வேண்டியிருந்தது. அவள் தன் கையை என் ஆண்குறியின் தண்டு பகுதியில் மேலும் கீழும் தேய்க்க ஆரம்பித்தாள். அந்த உணர்வு சொல்லப்போனால் பிரமிப்பாக இருந்தது. என்னால் அதிக நேரம் தாக்குப்பிடிக்க முடியாது என்று எனக்கு தெரியும். அதனால் நான் முழு வீச்சில் இறங்கி இந்த அரிய வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தேன். நான் தயக்கத்துடன் அந்த ஸ்லட்டியின் மேலாடைக்கு அடியில் கையை நீட்டி அவளது மேட்டை பிடித்தேன். என் முயற்சிக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாததால் அவளது உள்ளாடைக்குள் என் கையை நுழைத்து அதற்கப்பால் இருந்த பள்ளத்தை அடையத் துழாவினேன். இப்போது என் முறை இரட்டை உள்ளாடைகளால் முறியடிக்கப்பட்டது. அவள் 2 ஜோடி கால்சட்டைகளை அணிந்திருந்தாள். ஒன்று அவள் அணிந்திருந்த கருப்பு டைட்ஸுக்கு மேலேயும் மற்றொன்று கீழேயும். வெளிப்படையாக இது ஒரு குட்டை பாவாடை அல்லது உடையின் விளிம்பிற்கு கீழே பேண்டிஹோஸின் மடிப்பு தொங்குவதை தடுக்கிறது. யாருக்கு தெரியும்? என் கைகளை உள்ளே விட்டு என் ஆண்குறியை விடுவதற்கு நான் தடுமாறியதையும் குழப்பத்துடன் செய்த முயற்சிகளையும் கண்டு நர்ஸ் சிரித்தாள்.
அவள் தன் முழங்கால்கள் வரை இருந்த மும்முனை தடுப்பை இழுத்து எனக்கு முழுமையான தடையற்ற அணுகலை தரும் வகையில் தன் கால்களை சற்று விலக்கினாள். அவள் என் ஆண்குறியை தொடர்ந்து உந்திக் கொண்டிருக்க நான் அவளது பெண்குறியை நோக்கி என் கையை நீட்டினேன். அங்கே அடர்ந்த கருமையான அந்தரங்க முடிகள் புதர்போல் அடர்த்தியாக இருந்தன. நான் முன்பு சந்தித்த மெல்லிய மென்மையான பதின்பருவத்தினரின் அந்தரங்க முடிகளைப் போல இல்லாமல் மிகவும் தடிமனாகவும் கரடுமுரடாகவும் இருந்தன. அந்த முடிகளுக்குள் தடுமாறிச் சென்ற நான் இறுதியில் அவளது ஈரமான பெண்குறி இதழ்களுக்குள் என் உணர்வுகளைச் செலுத்தினேன். நான் அவளது யோனித் திறப்பை மசாஜ் செய்து என் விரலால் அவளது கிளிட்டோரிஸை சுற்றி வந்தேன். இராணுவத்தில் சேர்வதற்கு முந்தைய என் காதலியான ஜேனட் எனக்கு கற்றுக் கொடுத்தது போல. அது பலனளித்தது. ஸ்லட்டி மேலும் மேலும் ஈரமானாள். இன்பத்தில் மெதுவாக பெருமூச்சு விட்டு முனகினாள். ஆனாலும் எனக்கு அது எல்லாமே மிக அதிகமாக இருந்தது. நான் விந்து வெளியேற்றும் தருவாயில் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. அன்று இரவு என் கன்னித்தன்மையை இழக்கும் எந்த நம்பிக்கையையும் நான் கெடுக்க விரும்பவில்லை. அதனால் அவளை நிறுத்திவிட்டு என்னை அமைதிப்படுத்த விடுமாறு கூறினேன். எனக்கு பேரதிர்ச்சியாக அவள் முடியாது என்று சொல்லிவிட்டு இன்னும் வேகமாக தடவ ஆரம்பித்தாள். பிறகு அடுத்த முறை நான் நீண்ட நேரம் தாக்குப்பிடிப்பதற்காக இந்த முதல் முறையை நாம் முடித்துவிட வேண்டும் என்றும் கூறினாள். அடுத்த முறையா? அப்படியானால் நான் என் விந்துவை முழுவதுமாக வெளியேற்றிவிட்டால் அதோடு அது முடிந்துவிடாது. சரி செய்டா என்று சொல்லிவிட்டு நான் என் முகத்தை மீண்டும் அவளுடைய மார்பகங்களில் புதைத்து என் விரல்களை அவளுடைய யோனிக்குள் விட்டு அவளுடைய கைவேலை என் ஆண்குறிக்கும் விதைப்பைகளுக்கும் கொடுத்து கொண்டிருந்த தீவிரமான இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். அவள் நன்றாகச் செய்தாள். நம்ப முடியாத அளவிற்கு நன்றாக. இவ்வளவு சீக்கிரம் விந்து வெளியேறிவிடுமோ என்ற என் கவலையையும் மீறி அவள் இன்னும் சில நிமிடங்கள் என்னை விளிம்பிலேயே தள்ளிக்கொண்டிருந்தாள். நான் அவளுடைய ஈரமான யோனியை தொடர்ந்து துழாவிக் கொண்டும் அவளுடைய முலைக்காம்புகளையும் மார்பகங்களையும் நக்கி முத்தமிட்டு கொண்டும் இருந்தேன். ஆனால் மிக விரைவில் நான் விந்துவை வெளியேற்றிவிட்டேன். நான் நீண்ட நேரம் கடுமையாக விந்து வெளியேற்றி அந்த காமக்காரிக்கு பின்னால் இருந்த சுவரில் என் விந்தை பீச்சியடித்தேன். அது ஒரு சக்திவாய்ந்த உச்சக்கட்டம். என் முழங்கால்கள் கிட்டத்தட்ட தளர்ந்துவிட்டன. நான் நடுங்குவதை நிறுத்தி என் ஆண்குறியிலிருந்து கடைசி சில துளிகள் விந்து வெளியேறும் வரை அவள் என்னை மென்மையாக வருடிக்கொண்டே இருந்தாள். அவள் தன் பிசுபிசுப்பான கையை என் கால் சட்டையின் பின்புறத்தில் துடைத்திருப்பாள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பயிற்சி சார்ஜென்ட் இதை பார்ப்பதற்குள் இன்னும் சுத்தம் செய்ய வேண்டும். நான் இதுவரை பெற்றதிலேயே இதுதான் சிறந்த கைவேலை என்று பந்தயம் கட்டுவதாக அந்த காமக்காரி என்னிடம் சொன்னாள். மௌம், அது அப்படி இருந்ததா என்று எனக்கு அவ்வளவு உறுதியாக தெரியவில்லை. ஜேனட் ஒரு அருமையான நுட்பத்தை உருவாக்கியிருந்தாள். மேலும் என்னை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன் நீண்ட நேரம் என்னை உச்சக்கட்டத்திற்கு அருகில் வைத்திருந்தாள். ஆனால் நிச்சயமாக நான் அதை ஸ்லட்டியிடம் சொல்லப் போவதில்லை. நீங்கள் முற்றிலும் சொதப்பிவிட்டீர்கள் என்பதை உணரும் தருணங்கள் உங்களுக்கு எப்போதாவது ஏற்பட்டிருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு தருணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. எங்கள் ஆடைகளைச் சரிசெய்ய சில நிமிடங்கள் எடுத்து கொண்ட பிறகு நான் எனது பிரேஸ்களை கழற்றவும் அவள் தனது உள்ளாடையை முழுவதுமாக அகற்றவும் நாங்கள் ஒருவரையொருவர் மெதுவாக தூண்டத் தொடங்கினோம். நான் அவளது மார்பகங்களையும் முலைக்காம்புகளையும் கடித்துச் சப்பினேன். அதே நேரத்தில் அவளது இப்போது நனைந்து போயிருந்த யோனி இதழ்கள் புண்டை மற்றும் பெண்குறி முனையை மென்மையாக வருடினேன். பதிலுக்கு அவள் எனது ஆணுறுப்பை தேய்த்து எனது விரைகளை தடவினாள். எனது உச்சக்கட்டத்திற்கு பிறகு இவ்வளவு சீக்கிரம் எனக்கு மீண்டும் விரைப்பு ஏற்படாது என்று நான் பயந்தேன். ஆனால் அவளது உபசரிப்புகளும் இந்த பெண்ணுடன் வரவிருக்கும் உடலுறவு பற்றிய எண்ணமும் என்னை மீண்டும் மிக விரைவாக விரைக்கச் செய்ய போதுமானதாக இருந்தன. பிறகு அது நடந்தது. உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா என்று நர்ஸ் ஸ்லட் கேட்டாள். அவளுடைய தொனியின் உண்மையான அர்த்தம் நிச்சயமாக உன்னிடம் ஏதோ இருக்கிறது, அதை இப்போது உன் சுன்னியில் போட்டுக்கொள் என்பதுதான். என் ரத்தம் உறைந்து போனது. இதற்கு முன்போ பின்னரோ என் சுன்னி விரைத்த தடியிலிருந்து ஆமையின் தலைக்கு இவ்வளவு வேகமாக மாறியதில்லை. நான் எப்படி இவ்வளவு முட்டாளாக இருக்க முடிந்தது? இல்லை, நான் என்னுடன் ஏதோ வைத்திருக்கவில்லை. நான் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்தேன். இப்போது என் தரப்பில் நியாயம் சொல்ல வேண்டுமென்றால் அதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றாலும் இப்போதெல்லாம் இருப்பது போல ஜூரெக்ஸ் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட் அலமாரியிலும் கிடைப்பதில்லை அல்லது ஒவ்வொரு இராணுவ மருத்துவ மையத்திலும் இலவசமாக கொடுக்கப்படுவதில்லை. நிச்சயமாக அது NEFI-பார்களின் இருப்பு பொருளும் அல்ல. ஆனால் உண்மையில் இன்றிரவுக்காகவாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எனக்கு ஒருபோதும் தோன்றியதில்லை. ஓ, இளமையின் முட்டாள்தனம்!
நர்ஸ்லட் எரிச்சலுடன் முனகி என் தோளில் தன் நெற்றியை பலமுறை மோதிவிட்டு என் கழுத்தெலும்பில் தலையை குனிந்தபடி நின்றாள். நான் கெஞ்சும் குரலில் மன்னிப்பு கேட்டபோது கிட்டத்தட்ட அழுதுவிட்டேன். அவள் அமைதியாக இருந்தாள். முழுதாக 3 அல்லது 4 நிமிடங்களுக்கு, ஒருவேளை அதற்கும் மேலாக எதுவும் பேசப்படவில்லை. இந்த நேரத்தில் என் கண்ணீரை அடக்க நான் கடுமையாக போராடினேன். இவ்வளவு பெரிய சொதப்பலை ஏற்படுத்திய பிறகு அவள் முன் அழுதுவிடுவதன் முழுமையான விளைவுகளை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அவள் என் மீது பொழியும் அவமானம் சந்தேகத்திற்கு இடமின்றி மிக கொடூரமாக இருக்கும். மேலும் அது ஒரு இராணுவ பயிற்சி முகாமின் பழங்கதையாக மாறி என் வாழ்நாள் முழுவதும் என்னை தொடரும். ஆனால் நான் எப்படியோ கண்ணீரை வெள்ளமென அடக்கிக் கொண்டேன். மயிரிழையில் ஒரு யுகம் போலத் தோன்றிய பிறகு நர்ஸ்லட் மெதுவாக தன் தலையை உயர்த்தி ஒரு நக்கலான புன்னகையுடன் என் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டாள். ஒரு முடிவு தெளிவாக எட்டப்பட்டிருந்தது. ஆம், நான் மிக மோசமாக சொதப்பிவிட்டேன். ஆனால் அவள் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டாள். ஒரு சாதாரண பையன் ஆணை போல நடந்து கொண்டு கொஞ்சம் பொறுப்புடன் நடந்து கொள்வான் என்று எதிர்பார்த்ததற்கு அவள் கொடுக்க வேண்டிய தண்டனை அது. ஆனால் அதன் விளைவாக அவள் முற்றிலும் தோற்றுப்போகப் போவதில்லை என்பது நிச்சயம். ஸ்லட்டி சுவரில் சாய்ந்து தன் கால்களைச் சற்று அகட்டி இடுப்பை முன்னோக்கி தள்ளினாள். அவள் என்னை அவளை பார்க்கும்படி திருப்பி தன் கைகளை என் தோள்களில் வைத்து அழுத்தமாக கீழே அழுத்தினாள். அவளுக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு துல்லியமாக தெரியும். கடந்த காலத்தில் அதை பற்றி படித்து நான் வெறித்தனமாக சுயின்பம் செய்திருந்தேன். ஆனால் நான் ஒரு சிறுமிக்கு, அதிலும் குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு, வாய்வழி புணர்ச்சி செய்ததில்லை. அதை எப்படிச் சரியாகச் செய்வது என்றும் எனக்கு துளியும் தெரியாது. இருந்தாலும் நான் எப்படியாவது என்னை மீட்டுக்கொள்ள முயற்சிக்க வேண்டியிருந்தது. அதனால் நான் அவளுடைய கால்களுக்கு இடையில் மண்டியிட்டு அவளுடைய மயிரடர்ந்த பெண்ணுறுப்பை நேருக்கு நேர் பார்த்தேன். மேஃபேர் மற்றும் ஃபீஸ்டா இதழ்களில் நான் படித்த கடிதங்களிலும் கதைகளிலும் ஒரு பெண்ணுக்கு வாய்வழி இன்பம் கொடுப்பது எப்படி என்பது பற்றிய விவரங்களை நினைவுகூர முயன்றேன். நான் என் முகத்தை அந்த காமக்காரி என் மர்ம உறுப்பு பகுதிக்குள் மெதுவாக நகர்த்தி முதல் முறையாக ஒரு சூடான பெண்ணின் வாசனையை நேரடியாக அனுபவித்தேன். அது போதை தருவதாக அடிக்கடி விவரிக்கப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சொல்வது தவறல்ல. என் விரல்களை பயன்படுத்தி அவளுடைய ஈரமான அந்தரங்க முடிகளை பிரித்து அவளுடைய வெளி இதழ்களை வெளிப்படுத்தினேன். அவை இளஞ்சிவப்பாகவும் வீங்கியும் இருந்தன. ஒரு பெண்ணின் புண்டையில் என் வாயை வைப்பதற்குள் எழுந்த விவரிக்க முடியாத கடைசி எதிர்ப்பையும் அடக்கிக் கொண்டு என் நாவை நீட்டி அவளது புண்டை பிளவின் நீளம் முழுவதையும் கீழிருந்து மேலாக நக்கினேன். பிறகு மீண்டும் மீண்டும் அந்த நர்ஸ்லட் லேசாக நடுங்கி தன் கைகளை என் தலையின் மேல் வைத்தாள். புணர்ச்சி நஞ்சினால் நான் உடனடியாக செத்து விழவில்லை என்ற தைரியத்தில் அவளது அந்தரங்க பிளவில் என் நாவை மேலும் கீழும் அசைத்து கொண்டே இருந்தேன். இந்த முறை இன்னும் அதிக அழுத்தம் கொடுத்து என் நாவால் அவளது வெளி இதழ்களை பிரித்து அவளது ஈரத்தை என் சுவைக்காக வெளிப்படுத்தினேன். ஆம், போதையாக இருந்தது. அவளது அடர்ந்த புதருக்குள் என் வழியே செலுத்துவது எனக்கு கடினமாகவும் சொல்லப்போனால் சற்று அருவருப்பாகவும் இருந்தது. பல ஆண்டுகளாக ட்ரிம்மர் மற்றும் ரெசரின் புகழ் அதிகரித்திருப்பதை நான் பாராட்டுகிறேன். ஆம், நானும் பதிலுக்கு பாராட்டுகிறேன். நான் தடுமாறுவதை உணர்ந்த ஸ்லட்டி மீண்டும் நிலைமையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாள். அவள் என் வாயைச் சரியான இடங்களுக்கு வழிநடத்தினாள். அவளுடைய யோனித் துவாரத்தை நாவால் நக்கவும் உள் இதழ்களைச் சப்பவும் மற்றும் கிளிட்டோரிஸை நக்கிச் சப்பவும் எனக்கு மெதுவாக அறிவுறுத்தல்களை வழங்கினாள். நான் உடனடியாக கிளிட்டோரிஸ் நக்குவதில் ஒரு நிபுணர் என்று சொல்லிக்கொள்ள மாட்டேன். ஆனால் மெதுவாக அவள் தன்மேட்டை என் முகத்தில் தேய்க்க ஆரம்பித்தாள். மேலும் லேசாக மூச்சு வாங்கியும் முனகியும் கொண்டாள். என் வாய் அவளுடைய கிளிட்டோரிஸை தாக்கும்போது அவளுடைய யோனியை தூண்டுவதற்கு என் விரல்களையும் பயன்படுத்தச் சொன்னாள். என்னால் முடிந்தவரை நக்கி சப்பி விரல்களால் செய்தேன். அனுபவமில்லாதவனுக்கு அது சோர்வான வேலையாக இருந்தது. ஆனால் நான் விட்டுக்கொடுத்து மீண்டும் அவளிடம் தோல்வியடைய வழியில்லை. அதனால் நான் அதை தொடர்ந்தேன். குனிலிங்கஸில் அனுபவம் வாய்ந்த ஒருவர் அவளை இன்னும் விரைவாகவும் பலமுறை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு வந்திருப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இருப்பினும் நர்ஸ்லட் இறுதியாக விரைத்து முனகியபோது நான் பேரானந்தம் அடைந்தேன். அவளுடைய யோனி என் விரல்களை பலமுறை இறுக்கியது. மேலும் அவள் என் முகத்தில் ஒரு சிறிய அளவு திரவத்தை வெளியேற்றினாள். அவளுக்காக பூமி அதிர்ந்தது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவள் உச்சக்கட்டம் அடைந்தாள், குறைந்தபட்சம் என் முட்டாள்தனத்தை மன்னிக்கும் அளவுக்கு. உண்மையில் திரும்பி பார்க்கையில் நான் அவளுக்கு வாய்வழி புணர்ச்சி செய்தது ஒருவேளை நல்லதுதான். என் முதல் முறையில் என் ஆண்குறியால் அவளை உச்சக்கட்டத்திற்கு அருகில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அது இறுதியாக நடந்தபோது நிச்சயமாக அப்படி இருக்கவில்லை.
நான் இன்னும் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். என் வாய்வழி புணர்ச்சி முயற்சிகளின் அனுபவம் எனக்கு மீண்டும் ஒரு கடுமையான விரைப்பை ஏற்படுத்தியிருந்தது. நான் ஒரு நியாயமான ஓய்வு நேரம் என்று நினைத்த பிறகு மீண்டும் அவளுடைய மார்பகங்களை தடவி முத்தமிட்டு விஷயங்களை தொடர முயற்சித்தேன். ஆனால் விரைவில் நிராகரிக்கப்பட்டேன். இழப்பதற்கு எதுவும் இல்லாததால் அவள் எனக்கு வாய்வழி புணர்ச்சி செய்வாளா என்று கேட்டேன். ஒரு ஏளனமான முனகல் எனக்கு பதிலாக அமைந்தது. ஆனால் அவள், இந்த நேரத்தில் அங்கே இருக்க முடியாத அளவுக்கு குளிராக இருக்கிறது, முதலில் சூடேறவும் இன்னொரு பானம் அருந்தவும் பாருக்கு திரும்பிச் செல்லலாம் என்று கூறி அந்த மறுப்பை தணிக்க முயன்றாள். மௌம். எனக்கு அது ஒரு புறக்கணிப்பு போலத் தோன்றியது. ஆனால் குறைந்தபட்சம் அவள் என்னுடன் இருந்தாள், இல்லையா? இல்லை. நாங்கள் எங்கள் ஆடையைச் சரிசெய்து கொண்டு மீண்டும் நாஃபி பார் நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் அவளது தங்குமிடத்தை நெருங்கியபோது, நாளைய ஆய்விற்காக இன்னும் சில தயாரிப்புகள் செய்ய வேண்டியிருப்பதை அவள் திடீரென்று நினைவுகூர்ந்தாள். ஆச்சரியம் என்னவென்றால், அவள் என் உதடுகளில் முத்தமிட்டாள். ஆனால் அந்த முத்தத்தில் காமமோ அல்லது சிறிதளவு ஆர்வமோ இல்லை. அடுத்த வாரம் எங்கள் தளத்திற்கு வரும் பேருந்தில் வருவதாகவும் அங்கே என்னை பார்ப்பதாகவும் கூறிவிட்டு அதோடு அவள் தனது தொகுதிக்குள் மறைந்துவிட்டாள். அடுத்த வாரம் எங்கள் தளத்தில் அவளை பார்ப்பேன் என்று நான் சிறிதளவும் நம்பவில்லை, ஏமாற்றமும் அடையவில்லை. ஒருவேளை அதிர்ஷ்டவசமாக நான் அந்த நர்ஸ் ஸ்லட்டை மீண்டும் சந்திக்கவே இல்லை. ஒரு பயிற்சியின் போது ஏற்பட்ட ஒரு சிறிய காயம் காரணமாக நான் பல வாரங்கள் மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக இருந்தேன். அதைத் தொடர்ந்து அதிக பயிற்சிகளை தவறவிட்டதற்காக மீண்டும் பயிற்சிக்கு அனுப்பப்பட்டேன். எனக்கு மீண்டும் உடலுறவுக்கான சலுகைகள் கிடைத்த நேரத்தில் அவள் அடிப்படை பயிற்சியை முடித்துக்கொண்டு தனது மருத்துவ பயிற்சிக்குச் சென்றிருந்தாள். உண்மையைச் சொல்லப்போனால் நான் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பிவிட்டதாகவே உணர்ந்தேன். நர்ஸ்லட் எனது செயல்திறன் பற்றிய செய்தியை அல்லது அதன் பற்றாக்குறை பற்றிய செய்தியை அவளுடைய தோழிகளுடன் பகிர்ந்து கொண்டாளா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி பகிர்ந்து கொண்டிருந்தாலும் நல்லவேளையாக அது ஆண்களின் முகாமுக்கு தெரியவில்லை. எனவே எனது பயிற்சி முடிவடைவதற்கு இன்னும் சில வாரங்களே இருந்த நிலையில் என் அதிர்ஷ்டத்தை சோதிக்க வேண்டாம் என்று முடிவு செய்து இனிமேலும் பெண்களுக்கான இரவு விருந்துகளை தவிர்த்தேன். ஆனால் அதன் பிறகு என்னுடன் ஏதாவது இல்லாமல் நான் ஒருபோதும் வெளியே சென்றதில்லை. அது தேவைப்படுவதற்கான சாத்தியம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி. அந்த இரவுக்கான இளம் ஆண் போட்டியில் நர்ஸ்லட் வெற்றி பெற்றாரா என்பது எனக்கு ஒருபோதும் தெரியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் உண்மையில் என்னுடன் உடலுறவு கொள்ளவில்லை. அதனால் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுமா? ஆனால் நான் அதை அவளுக்கு கொடுத்திருப்பேன். வெற்றியைத்தான் சொல்கிறேன். அவளுக்கு வேறு எதையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை நான் வீணடித்துவிட்டேன். என்னை பொறுத்துக்கொண்ட பிறகு அவள் அதற்கு தகுதியானவள்தான். நான் எதிர்பார்த்ததை விட வாரங்கள் தாமதமாக பயிற்சி முகாமை முடித்தேன். ஒரு குளிரான மற்றும் வழக்கத்திற்கு மாறாக பனிபொழிந்த இலையுதிர்கால நாளில் என் பெருமைமிக்க பெற்றோர் என் பட்டமளிப்பு அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். நான் என் பொறியியல் பயிற்சிக்குச் சென்றபோது எனக்கு அப்போது 17 வயதுதான். ஆம், நான் இன்னும் ஒரு கன்னியாகவே இருந்தேன். ஓ, நான் இதை குறிப்பிட்டேனா? நான் என் விந்துவை முழுவதுமாக பீச்சியடித்து அந்தச் செவிலி பெண்ணுக்கு வாய்வழி புணர்ச்சி செய்து ஓரளவு திருப்தியடைந்த அந்தச் சுவர் தளத்தின் சவக்கிடங்கிற்குச் சொந்தமானது. அது பயங்கரமாக பேய் பிடித்திருப்பதாக கூறப்பட்டது. அது நிச்சயமாக அந்த இரவிலும் வரவிருந்த மாதங்களிலும் என்னை பயமுறுத்தியது. ஆனால் வரவிருக்கும் வாரங்களில் பேய்கள் மறுபக்கம் செல்ல அனுமதிக்கப்படும். அது இறுதியாக எனக்கு நிகழ்ந்தது. நான் என் கன்னித்தன்மையை இழந்தேன்.